இது ஒரு சூப்பர் வீடியோ. சரியா, கேளுங்க. நம்ம ரத்தத்தில் உள்ள இன்சுலின் அதிகமாக இருந்தால், என்ன சொன்னேன், நம்ம ரத்தத்தில் உள்ள இன்சுலின் அதிகமாக இருந்தால் நீங்கள் மாத்திரை போட்டு சுகர் நார்மலாக இருந்தாலும், இந்த ஆபத்தான இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் என்ன பண்ணும் தெரியுமா? என்ன பண்ணோம்னா, இரத்த குழாய்க்கு உள்பக்கத்தில் பாதிப்பு, அத்தீரோஸ்க்ளீரோசிஸ், இந்த பாதிப்பு வந்து இன்னைக்கு நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இருதய மாரடைப்பு மட்டும் இல்லை, பக்கவாதம், கண்குருடு, கிட்னி ஃபெயிலியர், கிட்னி டயாலிசிஸ், காலை விரலை வெட்டி எடுக்கிறது, இந்த மாதிரி காம்ப்ளிகேஷனில் நிறைய பேர் இறந்து போகிறத நீங்களே பார்த்துருப்பீங்க. நீங்கள் மருத்துவத்தில் உள்ள ஸ்டாண்டர்ட் புத்தகம் ஹாரிசன், அந்த புத்தகம் என்ன சொல்லுது அப்படின்னா, சுகர் ப்ரெஷர் கொலஸ்ட்ராலுக்கு ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட், பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் பேலன்ஸ் டயட்டை தான் சொல்லுது. ரெண்டாவது உடல் உழைப்பு, மூணாவது நல்ல தூக்கம். உங்களுக்கு பேலன்ஸ்டு டயட்டை பற்றி ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா கண்டிப்பாக இந்த நம்பரில் கண்டிப்பாக கால் பண்ணி பேசுங்க. ரொம்ப ஆபத்தானது என்னது, நம்ம ரத்தத்தில் இன்சுலின் அளவு அதிகமாக இருக்கிறது ரொம்ப ஆபத்தானது. நிறைய பேருக்கு இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அர்த்தம் என்னன்னு தெரியாது. இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னா இன்சுலின் அளவு அதிகமாக இருக்கும் ஆனால் வேலை செய்யாது. ஒரு கூட சொல்கிறேன், இன்சுலின் அளவு அதிகமாக இருக்கும் ஆனால் வேலை செய்யாது. இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் என்ன பண்ணிகிட்டே இருக்கும், இரத்த குழாய்க்கு உள்பக்கத்தில் பாதிப்பு உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கும். நம்ம எதை நம்பிட்டு இருப்போம், நம்ம மாத்திரை போட்டு சுகர் நார்மல் இதை நம்பிக்கிட்டே இருப்போம். ஏமாந்துராதுங்க. அப்போ எது ரொம்ப ஆபத்தானது, நம்ம ரத்தத்தில் அதிக இன்சுலின் ரொம்ப ஆபத்தானது. புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன். இந்த அதிக ரத்த இன்சுலினுக்கு பேர் தான் என்னது, இன்சுலின். அதிக ரத்த இன்சுலின் இருந்ததுக்கு பேர் என்ன, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். ரத்தத்தில் இன்சுலின் அதிகமாக இருக்கும் ஆனால் வேலை செய்யாது. இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தான் என்ன பண்ணுது, இரத்த குழாய்க்கு உள்பக்கத்தில் பாதிப்பு உண்டு பண்ணுது. இந்த வீடியோ நீங்கள் சேவ் பண்ணி வைங்க, ஒரு கூட போட்டு கேளுங்க, கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி வீடியோ தான் நீங்கள் ஷேர் பண்ணணும். ஏதாவது டவுட் இருந்தால் கால் பண்ணி பேசுங்க. ஓகே.